நாக்பூர்ல வந்து ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு எதிர்க்கட்சியில் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நாக்பூர்ல தாங்க உங்க RSS தலைமையகமே இருக்கு, அவருடைய பாதுகாப்பு இல்லாம இருக்கும் ஹிந்துக்களுக்கு அப்படின்ற ஒரு கவுண்டர் வைக்கிறாங்க. இதுக்கு தொடர்பா பல்வேறு போராட்டங்களை வந்து ஹிந்து அமைப்பினர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவங்கலாம் பல வீடுகளை வந்து சேதமாக்கி இருக்காங்க. இதுக்கு மகாராஷ்டிரா போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வன்முறையில் ஈடுபட்டவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம், FIR ஃபைல் பண்ணிருக்கோம். அதாவது ஹிந்து அமைப்பை சேர்ந்தவங்கலாம் வந்து மத நம்பிக்கையை புண்படுத்துற விதமா போராட்டம் பண்ணதுனால கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். ஆனா இது வரைக்கும் யாரும் அரெஸ்ட் பண்ணல. FIR ஃபைல் பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்போ நாக்பூர் முழுக்கவே வந்து மகாராஷ்டிரா போலீஸ் வந்து ரோந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் கலவரம் நடந்துட்டு இருக்கு, எங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு அந்த போராட்டத்தை தணிக்கிறதுக்காக ரோந்து பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தான் இப்ப வந்து உத்தவ் தாக்கரே இந்த விவகாரம் குறித்து பாஜகவுக்கு ஓபனா ஒரு சேலஞ்ச் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரச்சாரம் என்பது இருக்கு இல்லையா, அதாவது அவுரங்கசீப் கல்லறையை வந்து அகற்றிடணும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து பாஜகவினரும் ஹிந்து அமைப்பினரும் சேர்ந்து வச்சுட்டு வராங்க. அதுக்கு உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவினர் இந்த கல்லறையை அகற்றணும் அப்படின்னா அவங்க வந்து சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் சேர்ந்து கூட்டு வரணும்.